தமிழக முன்னாள் அமைச்சர் பி. கக்கன் மற்றும் இவர் அதாவது தமிழக முன்னாள் அமைச்சர் மற்றும் விடுதலை போராட்ட வீரரும் இந்தியாவின் தலைசிறந்த அரசியல்வாதியும் தமிழக முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் பி. கக்கன். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். 1908ஆம் ஆண்டு. தந்தை கிராம கோயில் பூசாரி. பல சிரமங்களுக்கிடையே தொடக்க கல்வியை மேலூரில் பயின்றார் இவர். 12வது வயதில் படிப்பை தொடர முடியாததால் ஒரு வீட்டில் பண்ணை வேலை செய்தார். ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் PKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். மதுரை வைத்தியநாத ஐயர் இவரை தன் வளர்ப்பு மகனாக அரவணைத்துக் கொண்டார். மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார். சிறையில் கசையடி உட்பட பல கொடுமைகளை அனுபவித்தார். 1946இல் அரசியலமைப்பு சட்டசபை தொடங்கப்பட்டது. இவர் அதன் உறுப்பினராக பொறுப்பேற்றார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக 1952 முதல் 1957 வரை பணியாற்றினார். காமராசர் முதல்வராக பொறுப்பேற்ற போது அவர் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இவர் ஏற்றுக்கொண்டார். 1957இல் தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. பொதுப்பணித்துறை, ஹரிஜன் நலவாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக பொறுப்பேற்றார். விவசாயத்துறை அமைச்சராகவும் மாநில உள்துறை அமைச்சராகவும் கூட இருந்திருக்கிறார். இவர் அமைச்சர் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் மேட்டூர், வைகை அணைகள் கட்டப்பட்டன. என்ன உள்துறை அமைச்சருக்கு அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, மாநிலத்தை பொறுத்தளவு உள்துறை அமைச்சகம் மேக்சிமம் அந்தந்த முதலமைச்சர்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த பதவியில் இவர் இருந்திருக்கிறார். மாநில உள்துறை அமைச்சர். இவர் அமைச்சர் பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் மேட்டூர் மற்றும் வைகை அணைகளை கட்டியிருக்கிறாங்க. பட்டியல் பிரிவினரின் முன்னேற்றத்துக்காக ஹரிசன சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது. 2 விவசாய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. அந்த 2 விவசாய பல்கலைக்கழகங்கள் எதுன்னு எனக்கு தெரில. ஒருவேளை அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இதுவும் இருக்குமான்னு தெரில, இல்லை தொடங்கி மூடப்பட்ட பல்கலைக்கழகங்களான்னு தெரில. பட்டியல் பிரிவினர் நலத்துறையின் கீழ் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். அவர்களுக்கென வீட்டு வசதி வாரியம் அமைத்தார். மேலும் காவல்துறையில் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியது. லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடங்கியது இவர்தான். கூட்டுறவு விற்பனை கூட்டங்களை தொடங்கி வைத்தது உட்பட ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். அமைச்சரான பிறகும் தன் மகளை மாநகராட்சி பள்ளியில் சேர்த்தவர். அரசாங்க பணத்தில் வாழாமல் இவரது மனைவி ஆசிரிய வேலை பார்த்து குடும்பத்தை கவனித்து வந்தார். தனது தம்பிக்கு பட்டியல் பிரிவு நலத்துறை இயக்குனர் மனை ஒதுக்கீடு அளித்த அரசாணையை கிழித்தெறிந்தார். பதவிக்காலத்தில் எந்த பரிசு பொருட்களையும் யாரிடமிருந்து பெற்றதில்லை. இவரது தம்பி தனது தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் போலீஸில் வேலைக்கு சேர்ந்த போதிலும் தன் சிபாரிசினால் கிடைத்தது என்று பிறர் கருதுவார்கள் என்று அதில் சேர வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர், 10 ஆண்டுகள் மாநில முக்கியத்துறையின் அமைச்சர் என பொறுப்புகள் வகித்த போதும் தனக்கென்று சல்லிக்காசு கூட சம்பாதிக்காமல் நேர்மையின் வடிவமாக திகழ்ந்தவர். 1973இல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். விடுதலை போராட்ட தியாகத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வினோபாவின் பூமிதான இயக்கத்துக்கு அளித்து விட்டார். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இவர் அங்கு பணம் செலுத்த முடியாமல் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்ந்தார். இந்திய அரசு இவர் உருவப்படம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவித்தது. எளிமையின் சின்னமாகவும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாகவும் திகழ்ந்த கக்கன் 1981ஆம் ஆண்டு 80s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் 73வது வயசில் காலமாகி விடுகிறார். தமிழக முன்னாள் அமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு கூடன்றதை விட உள்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். ஹரிஜன நலவாழ்வுத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர். மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த ஜூன் 18 புதன்கிழமை இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.